கருப்பட்டி காசி அல்வா பண்ணலாமா? இது அல்வான்றதை விட அல்வாவோட கசின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நெய், முந்திரி பருப்பு இது எதுவுமே கிடையாது. ஒரு டயட் ஃப்ரெண்ட்லி, ஒரு கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு வெர்ஷன், இல்லைனா ஒரு ஹார்ட் பேஷண்ட், டயபெட்டிஸ் இவங்கெல்லாம் கூட சாப்பிட்ற மாதிரியான ஒரு சேஃபஸ்ட் ஹல்வா. 3 மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டன்டான ஹல்வான்னு கூட சொல்லலாம். அதுக்கு வெள்ளை பூசணியை நல்லா சீவிட்டு அதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதில் இன்னும் கொஞ்சம் நார்மல் வாட்டரை ஆட் பண்ணி நீங்கள் செடிக்கு கூட ஊற்றிக்கலாம். வடிகட்டின அந்த கிரேட்டட் பூசணியை நல்லா வதக்கி எடுத்துட்டு இது மாதிரி பவுடர் கருப்பட்டி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் உருக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டியை உருக்கி ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் ஆகுறதுனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து வேகும், அதனால கொஞ்சம் லேட் ஆகும். நான் இந்த கருப்பட்டி பவுடரை பாமேராலேருந்து வாங்கினேன். லிங்க் கேப்ஷன்ல இருக்கு. நீங்க சென்னை, பெங்களூர் இங்கெல்லாம் இருக்கீங்கன்னா ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃபிளவரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி இது கூட கலந்து 1 மினிட் கிட்ட சாட்டே பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம அல்வாவோட அத்தை பையன் ரெடி. பம்கின்ல இருக்கிற லோ கலோரிஸும் கருப்பட்டியில இருக்கிற லோ ஜிஐயும் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட திருப்தி மட்டும் இல்லாம ஸ்வீட்டுக்காக டயட்டை விட்டோம் என்ற கில்ட்டும் இல்லாம இருக்கலாம்.